சிறு வயதிலேயே நான் ஆண்டவரிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணினேன். நான் மிகவும் ஏழையாக இருக்கிறேன். அரசாங்கத்திலே நீர் எனக்கு ஒரு வேலை தருவீரே என்றால் என் காலம் கடைசியாகிறது வரையிலும் நான் உமது சேவையை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே பொருத்தனை பண்ணினேன். அவ்விதமாக எனக்கு 1974 தொலைபேசியிலே ஒரு வேலை கிடைத்தது. அந்த வேலை கிடைத்தவுடன் முதல் அழைப்பு சகோதரர் போவாஸ் அவர்கள், சேராட்டு கோணத்திலே புதிய ஊழியம் ஆரம்பிக்கிறோம், தம்பி வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நானும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தை செய்தேன். இது மாத்திரமல்ல, பன்னியூரில் ஒரு ஊழியம் ஆரம்பித்தோம். அதிலே 3 மாத காலங்கள் பல பிரச்சனைகள் வந்து மருத்துவமனையில் நான் சிகிச்சை பெற்றேன். அது போக தச்சமலையில் ஒரு பெரிய ஊழியம், பயங்கரமான கேஸுகள் எல்லாம் வந்து என் வேலையே போகக்கூடிய அளவுக்கு வந்தது. அதிலேயும் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்விதமாக அநேக ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு 1999 வருஷம் அரசாங்கத்திலிருந்து நான் வெளிநாடு சென்றேன். வெளிநாட்டில் சென்று ஒரு 15 நாட்கள் வேலை செய்யும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. எனக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும், இந்த பணத்தை நம்பாதே, வேலையை விட்டு போ என்று ஒரு அழைப்பு வந்தது. 15 நாட்கள் வேலை செய்தேன். வேலையை ரிசைன் பண்ணினேன். வீட்டிற்கு வந்தேன். அது நான் போனது ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி. ஆகையால் அரசாங்கத்துக்கு ரிலீவிங் ஆர்டர் அனுப்பாதபடி 1 வருஷம் சம்பளம் இல்லாமல் வீட்டில் இருந்தேன். ஆண்டவரிடத்திலே அழுது ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்னார், பூவன்கோடு தேசத்திலே உனக்காக ஒரு ஊழியம் ஆயத்தப்பட்டிருக்கிறது, அந்த இடத்திற்கு போய் என்று சொன்னார். பூவங்கோட்டில் ஒரு அழைப்பு வந்தது, போனேன். இப்பொழுது 2000 அந்த ஊழியம் கட்டப்பட்டு 40க்கு 60 ஒரு சபை, 30 சென்ட் கன்வென்ஷன் கிரவுண்ட், 10 சென்ட் சுமத்தேரி கன்வென்ஷன் கிரவுண்டிலே பெரிய கட்டடங்கள் எல்லாம் போட்டு ஆண்டவருடைய சேவையை இந்த நாள் 80வது வயசு வரையிலும் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பொழிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயம் கட்டும் பொழுது ஒரே 1 லட்சம் ரூபாய் உண்டு. சுருங்க சொல்லுகிறேன், ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு 5 லட்சம் ரூபாயை நான் பேங்கில் டெபாசிட் பண்ணியிருந்தேன். இரவு வேளையில் ஒரு தரிசனம் வந்தது, உன் பாக்கெட்டு காலியாக வேண்டும், சபையிலே ஒரு பேன் தேவையாக இருக்கிறது, இந்த பணத்தை கொண்டு பேனை வாங்கு என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்த நாள் சென்று பேன் வாங்கி சபையிலே பிரதிஷ்டை பண்ணணும். பேரு அல்ல, இந்த சபையிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஊழியத்திற்கு கொடுக்கிற, ஊழியத்திற்காக செய்கிற எல்லா குடும்பங்களையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஊழியத்திற்கென்று கொடுங்கள், செய்யுங்கள். என் மகன் வெளிநாட்டிலே வேலை பார்க்கும் பொழுது ஆலயம் கட்ட ஆரம்பித்தேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஆலயம் நிற்கக்கூடாது, எங்களை பார்க்க வேண்டாம், நீங்கள் ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தை மாத்திரம் போதும் என்று சொன்னேன். ஆண்டவருடைய சித்தத்தின்படி முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு 3 வார்த்தையை சொல்லி என் வார்த்தையை நிறைவேற போகிறேன். கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், நீ பூவங்கோடு என்றுள்ள ஒரு தேசத்திலே போ, அங்கே போய் ஒரு பாழடைந்த ஒரு கட்டடம் இருக்கிறது, அதை கட்டி ஊழியராக்கு, அந்த ஊழிய ஸ்தலமாக்கு என்று சொன்னார். அவ்விதமாக செய்து கொண்டே இருக்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம்
2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி நன்றாக எடுங்கள். ஆகாய் வேதத்தை திரையுங்க, எல்லாரும் கொண்டு வந்திருப்பீங்களே. ஆகாய தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை எடுங்க. பிரைஸ் தி லார்ட். 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை பார்ப்போம். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இங்கே அநேகர் வாழ்த்தினார்கள். சகோதரர் சோபனம் அவர்களுடைய துணைவியார் நாங்கள் சேர்ந்து ஒரே ஸ்கூலில் படித்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார்கள். எனக்கும் 80 வயசாகிறது. பிரைஸ் தி லார்ட். நானும் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். നിന്നോടെ சாயலே சிருஷ்டிச்சு, அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர். இங்கே வாழ்த்தின காரியங்கள் பூராவும் இந்த ஒரே ஒரு வசனத்தில் அடங்கி இருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். ஒரு சிந்தனை. இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பம், இவர்களெல்லாம் இந்த ஆலயம் ஆரம்பித்தவுடன் தானே, இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், உதவி செய்தவர்கள், குடும்பங்கள், அதற்காக கொடுத்த குடும்பங்கள், இவர்களை அழைத்து இந்த பொன் விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினீர்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஆத்துமாவை குறித்து ஆத்துமாக்களுக்கு சபைக்கு ஒரு பாரம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்தும பாரம் இல்லாதது சபை அல்ல. 2004வது வருடம் பூவங்கோட்டிலே ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை இப்பொழுது 150 பேருக்கு மேல் கூடுகை செய்த ஒரு சபையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஒரு சபையிலே ஆத்துமாக்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஜெபக்குழுக்கள் இருக்கிறது. தனித்தனியா கூடி ஜெபிக்கிறார்கள். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே சாலோமன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டி தெய்வ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீர் பதில் செய்ய வேண்டும். ஆலயத்திலே ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு வரும்போது தன்னை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப சாலோமனுக்கு ஒரு மறு உத்தரவை கொடுக்கிறார். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை வருஷிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்திலே பின்னிலைமையிலே ஒன்றுமில்லாதவன், முன்னிலைமையிலே ஒன்றுமில்லாதவன், இன்றைக்கு ஏகதேசம் பல ஒரு சில கோடிகளே ஆலயங்கள் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் செய்கிறவர் உங்கள் ஒருவரையும் கொண்டு இன்னும் அதிகமாக ஆத்துமபாரம் ஆலயத்திலே வரும்போது நம்மை தாழ்த்த வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 13 படிக்கும் போது, ஆயக்காரன் வானத்துக்கு நேராக கண்களை எடுக்க துணியாமல் பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று தாழ்த்தினான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்ல இவனே ஐஸ்வர்யவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரிகிறதம்மா?
முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். அந்த தாழ்மை எப்படி வரும்? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்துடனே கழிவுறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பொறுப்பாதத்தை முத்தம் பண்ணுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்திற்கு போகும்போது நம்முடைய நடைகளை காத்து கொள்ள வேண்டும். பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை, நீ ஆலயத்திற்கு போகும்போது உன்னுடைய நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலிவிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க துணிவதே நலம் என்று பிரசங்கி சொல்லுகிறார். நம்முடைய நடையெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டுமா? நடை என்றால் அதிலே அநேக கூட்டு உடன்பாடு இருக்கிறது. உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நான் ஊழியத்திற்கு வந்த ஒரு சில சாட்சிகளை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். முடிக்க போறேன், முடிச்சுட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் முதல் ஊழியக்காரன், இதுவரையில் இங்க வந்ததே கிடையாது. எத்தனையோ தடவை கூப்பிடுவார்கள், நான் போக மாட்டேன், நேரம் ஓடுகிறது. பிரைஸ் தி லார்ட். நடையை காத்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஊழியத்தில் என்ன இருக்க வேண்டும்? ஒரு மனம், ஒற்றுமை இருக்க வேண்டும். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் எடுங்க, 3வது வசனத்தை படிக்கும்போது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீ இந்த நல்ல இடத்தில் உட்கார் என்றும், தரித்தினரை பார்த்து நீ இங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதத்தண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். அது எதை காண்பிக்கிறது? நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்தால் உன் சகோதரன் பேரில் உனக்கு குறைவுண்டு என்று நினைவு கூறுவார்கள் ஆகில் அங்கே தானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து என் பலிபீடத்தில் என் காணிக்கையை செலுத்து என்று மத்தேயு 5வது அதிகாரம் 23-24 சொன்னார். இவ்விதமாக ஆலயங்களை கட்டியிருக்கிறோம். சொன்ன வார்த்தையின்படி பணிதல் முக்கியம். ஒருமைப்பாடு சபையிலே பாஸ்டர் சொன்னார்கள். அவர் ஜெபராஜ் சொன்னது, அநேக சபைகளில் பிளவுகள் அது பெந்தேகோஸ்திலே இருக்கு. நான் இப்ப அல்லேலூயா. அப்ப நாம் பிளவுகள் இருக்கக்கூடாது, பரலோகத்துக்கு போக வேண்டும். இவ்விதமான வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவருக்குள்ளாக முற்றிலும் பரிசுத்தப்பட்டு இடுக்கமான வாசல் வழியாக உள்பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.